Hi guys, welcome to Pedia. So, we will class 10 CBS Mathematics Chapter 1. Explanation part 2. So, friends, video. Now, Theorem 1.1. So, in video, we Theorem 1.1 explanation. That's fundamental theorem of arithmetic. So, the explanation அதாவது எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அது ஒரு தியரமா இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஃபார்ம் இருக்கணும். ஸோ அதனால தியரம் 1.1 ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic. Every composite number can be expressed, that is factorized, as a product of primes, and this factorization is unique apart from the order in which the prime factor occurs. So எல்லா காம்போசிட் நம்பரையும் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஃபேக்டரைசேஷன் யூனிக்கா இருக்கும் apart from the order in which the prime factor occurs. So this factorization is unique. அதாவது இப்போ 100 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு காம்போசிட் நம்பர். ஸோ 100 நம்ம பிரைம் ஃபேக்டர்னு பிரிக்கிறப்போ 2 into 2 into 5 into 5. ஸோ இப்போ பார்க்குறப்போ இது யூனிக். So 2 into 2 into 5 into 5. இந்த மாதிரி ரெண்டு 2ம் ரெண்டு 5ம் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒண்ணா இது கண்டிப்பா 100 தான் வரும். வேற எதுவும் பார்த்தீங்கன்னா வர முடியாது. இது யூனிக். ஆனா apart from the order in which the prime factor occurs. So இதோட ஆர்டர்னு பார்க்கறப்போ அது சேஞ்ச் ஆகலாம். இப்போ 100 2 into 2 into 5 into 5. அது நம்ம 5 into 5 into 2 into 2 ன்னு எழுதலாம். So இத நம்ம 5 into 2 into 5 into 2. So பார்க்கறப்போ நமக்கு இந்த மாதிரி இத மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு 100 தான் வரும். எப்படி பாத்தீங்கன்னா 5 into 10 10 into 550 50 into 200. So இந்த இடத்துல அதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். ஆனா எப்பவுமே இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஒரு யூனிக்கா தான் இருக்கும். An equivalent version of theorem 1.2 was probably first recorded as proposition 14 of book 9 in Euclid's Elements. So Euclid பாத்தீங்கன்னா இந்த தியரம் அதாவது இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா அது அப்போ சொல்றப்ப ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic னு சொல்லல. ஆனா இத ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் யார் கொடுத்தார்னா கார்ல் ஃப்ரெட்ரிச் காஸ். சோ இவர்தான் பாத்தீங்கன்னா Disquisitiones Arithmeticae அப்படிங்கற அவரோட புக்ல இத பத்தி எழுதுறாரு. சோ கார்ல் ஃப்ரெட்ரிச் காஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸோட பிரின்ஸ் னு சொல்லுவாங்க. இவர் one of the 3 greatest mathematicians ல ஒருத்தர். அதாவது ஆர்க்கிமிடிஸ், நியூட்டன், அப்புறம் இவர் அதாவது கார்ல் ஃப்ரெட்ரிச் காஸ். சோ இவர்தான் பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூஷன் மேத்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் பண்ணிருக்காரு. The fundamental theorem of arithmetic says that every composite number can be factorized as a product of primes. So fundamental theorem of arithmetic என்ன சொல்லுது? எல்லா காம்போசிட் நம்பரையும் நம்ம product of primes factorize பண்ண முடியும். So இது பாத்தீங்கன்னா அது மட்டும் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஆக்சுவலி இது நிறையவே சொல்லுது. அதாவது it says that any given composite number it can be factorized as a product of prime numbers in a unique way except for the order in which the prime occurs. So அதாவது எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் பிரைம் நம்பர்ஸோட ஒரு ப்ராடக்ட்டா சொல்ல முடியும். அதாவது ஒரு யூனிக் வேலை. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆர்டர் மட்டும் மாறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு given any composite number there is one and only one way to write it as a product of primes, so long as we are not particular about the order in which the primes occur. So அதோட பிரைம்ஸோட ஆர்டர் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 2 into 3 into 5 into 7. இந்த 2 into 3 into 5 into 7 நம்ம மாத்தி எழுதணும். அதாவது 3 into 5 into 7 into 2. So இப்போ இதையே மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. Or any other possible orders in which these primes are written. The fact is also stated in the following form. The prime factorization of a natural number is unique except for the order of its factors. So இது மூலமா நம்ம என்ன சொல்லணும்னா prime factorization அதாவது ஒரு prime factorization of a natural number. ஒரு natural numberோட prime factorization யூனிக்கா இருக்கும் except for the order of the factors. So order of the factors க்கு except பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு consider 4 power n where n is a natural number. Check whether there is any value of n for which 4n with 0.
ஸோ இப்போ 4 பவர் n இருக்கு. ஸோ அந்த இடத்துல nல வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். n வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ 0ல ஆரம்பிக்க முடியாது. ஸோ அது வந்து 1ல தான் ஆரம்பிக்கும். ஸோ 1ல இருந்து எந்த வேல்யூ வேணா போகலாம். அது இன்ஃபினிட் வரைக்கும் எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்ம 4 பவர் n இருக்கு. ஸோ இந்த 4 பவர் nல ஏதாவது ஒரு வேல்யூ போட்டா அந்த இடத்துல எண்டிங் வந்து 0ல முடியுமா? ஸோ 0ல முடியணும். இப்போ வந்து 4 பவர் மேலே வந்து சம்திங் போட்டோம்னா, இப்போ 4 பவர் 1ன்னு வந்து போடுறோம்னா நமக்கு 4 கிடைக்கும். ஆனால் அதோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான், 0 கிடையாது. அதே 4 பவர் 2 போட்டோம்னா நமக்கு வந்து 16 கிடைக்கும். 16ஓட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, 0 கிடையாது. அதே 4 பவர் 3 நாம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 64 வரும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் வருது. அதே 4 பவர் 4 இது பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 256. ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல 6ல முடியுது. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்க்குறப்போ ஒரு நம்பர்ல முடியுது. ஸோ இப்போ ஏதாவது எண்ணில் ஏதாவது ஒரு வேல்யூ போட்டோம், ஒரு 235, 367 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ போடுறப்போ நமக்கு வந்து அது எண்டில் வந்து இந்த நம்பரோட எண்டில் 0 கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இஃப் 4 power n for any n were to end with digit 0 then it would be divisible by 5. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து 0ல முடியணும்னா அது வந்து 5ஆல் டிவிசிபிளாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ஸோ இப்போ 0ல முடியல எந்தவா இருந்தாலும் சரி ஒரு 2வும் ஒரு 5வும் மல்டிப்ளை ஆயிருக்கும். இப்போ ப்ரைம் ஃபேக்டரேஷன் ஆஃப் 20ன்னு பார்க்குறப்போ நமக்கு 20 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 5. ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு 2வும் ஒரு 5வும் இருக்குது. இப்போ அதுவே 100ன்னு பார்த்தோம்னா 2 into 2 into 5 into 5. 2 into 2 into 5 into 5. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 into 5 இருக்குது. That is the prime factorization of 4 power n would contain the prime 5. This is not possible because 4 power n is equal to 2 power 2n. ஸோ இந்த prime factorizationல உங்களுக்கு வந்து prime ஒரு 5 வந்து இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறப்போ 4 power n வந்து நம்ம வந்து prime பிரிச்சோம்னா 2 ஸ்கொயர். இந்த 4 power n வந்து 2 power 2n எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா 4 power n. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர்னு எழுதி வெளியில் வந்து பவர் என்னன்னு வச்சோம்னா a power m into n. ஸோ a power m into n is equal to a power mn. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து 2 power 2n எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல 5 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்காக இருக்குது. So the only prime in the factorization 4 power n is 2. So 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 power n, 2 power 2n. ஸோ அந்த இடத்துல 1 போட்டாலும் சரி 2 போட்டாலும் சரி. ஸோ 2 into 2 into 2, 2 into 2 into 2 into 2 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் தவிர 0ல வந்து அதில் முடிய முடியாது. So the uniqueness of the fundamental theorem of arithmetic guarantees that there are no other primes in the factorization of 4 power n. ஸோ இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இந்த ஃபேக்டரைசேஷனில் நோ அதர் ப்ரைம்ஸ் எடுத்துட்டு வர முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து யூனிக்கா இருக்குது. there is no natural number in for which 4 power n ends with a digit 0. ஸோ அதனால நம்மளால வந்து 4 power n digit ends with 0 ன்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் 2, find the LCM and HCF of 6 and 20 by prime factorization method. ஸோ LCM and HCF of 6 and 20. இப்போ வந்து நம்ம 6 வந்து எப்படி எழுதலாம்? ஸோ 6ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம் 2, 3. அப்படியே 20ன்னு பார்க்குறப்போ 2 into 2 into 5. அதான் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா பவர்ஸாக எழுதிடலாம். ஸோ 2 ஸ்கொயர் into 5. இப்போ you can find HCF 6 and 20. HCF of 6 and 20 is equal to 2 and LCM of 6, 20 is equal to 2 into 2 into 3 into 5 is equal to 60 as done in your earlier classes. நமக்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கிற மெத்தடும் தெரியும், LCM கண்டுபிடிக்கிற மெத்தடும் தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்லேயே பண்ணியிருப்போம். ஸோ இப்போ HCF வந்து கண்டுபிடிக்கணும்னா 6, 20. ஸோ the product of smallest power of each common prime factor in the numbers. அது வந்து பார்த்தீங்கன்னா product of the greatest power in each prime factors involved in the numbers. ஸோ
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். இப்போ HCFக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 620. ஸோ 6 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 power 1 into 3. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 20 ஓடது 2 square into 5. இப்போ smallest power of each common prime factor. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ 3 இருக்கு, ஆனா 3 வந்து இந்த இடத்துல இல்லை. 5 வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, ஆனா 5 இந்த இடத்துல இல்லை. ஸோ இப்போ பார்க்குறப்போ 2 power 1 இருக்கு, 2 power 2 இருக்கு. ஸோ எது எடுக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர். HCF பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தா 2 power 1 நம்ம எடுத்துக்கிறோம். இது இந்த மூணுத்தையும் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு HCF வந்து 6,20க்கு HCF 2 power 1, அதாவது வெறும் 2. இப்போ அதுவே LCMன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல போட்ட மாதிரியே 2 power 1 into 3, அதே மாதிரி 20க்கு 2 square into 5. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா காமனா, அதாவது கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் பிரைம் ஃபேக்டரை எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். ஆனா இந்த 2 power 1 2 power 2 இருக்குது. ஸோ இதுல மட்டும் ஏதாவது ஒன்னு தான் எடுக்கணும். அதுவும் எதை எடுக்கணும்னா கிரேட்டஸ்ட் பவர் இருக்கிறது. ஸோ 2 power 1 இருக்கு, ஆனா அதை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கு, அதாவது 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம 2 ஸ்கொயரையும் 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 4 into 3 into 5. ஸோ பார்க்குறப்போ 4 into 3 12, 12 into 5 60. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். From the example above, you might have noticed that HCF of 6,20 into LCM of 6,20 is equal to 6 into 20. So எப்பவுமே வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருக்கிறப்போ for any two positive integers a and b, HCF of a and b into LCM of a and b is equal to a into b. ஸோ இப்போ ஏவும் பியும் இருக்குன்னா அந்த ஏ அண்ட் பி அந்த ரெண்டு நம்பரோட பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜருக்கும் அதோட HCF-ஐயும் LCM-ஐயும் மல்டிப்ளை பண்ணா அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்டா இருக்கும். We can use this result to find the LCM of two positive integers if we have already found the HCF of two positive integers. So ரெண்டு நம்பர் வந்து இருக்குது, அப்புறம் அதோட HCF வந்து கொடுத்திருக்காங்கன்னா அதோட LCM வந்து இந்த மெத்தட் மூலமாவே கண்டுபிடிக்கலாம். Find the HCF of 96 and 404 by the prime factorization method. Hence find their LCM. So இந்த இடத்துல 96 அப்புறம் 404 ஓட prime factorization method மூலமா HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So இப்போ நம்ம prime factorization of 96 and 404 பார்த்தோம்னா 96 வந்து 2 power 5 into 3 ன்னு எழுதலாம். அதே 404 2 power 2 into 101. இப்போ நமக்கு HCF of these two integers is 4. அதாவது ஏன்னா நம்ம பார்க்கறப்போ இந்த இடத்துல 3 காமனா இல்ல. சோ 3 வந்து இல்ல, அதுவே 101 இல்ல. ஆனா பார்க்கறப்போ 2 ஸ்கொயரும் 2 power 5 இருக்கு. HCF பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம ஸ்மாலர் எடுக்கணும். சோ 2 power 2, that is 4. இப்போ இந்த இடத்துல இந்த 96 அப்புறம் 404 ஓட HCF வந்து 4. ஆல்சோ இப்போ LCM வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து 96 அப்புறம் 404 ஓட ப்ராடக்ட்ட HCF of 96 and 404 டிவைட் பண்ணிருக்காங்க. சோ ஏன்னா LCM of 404 into HCF of இந்த 404 and 96 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு A into B, அதாவது அந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். சோ இப்போ நமக்கு LCM தேவை, ஆனா நமக்கு HCF தெரியும், A and B ஓட வேல்யூவும் தெரியும். சோ இத வந்து கீழ எடுத்துக்கிட்டு நம்ம டிவைட் பண்றோம். சோ அப்படின்னு பார்க்கறப்ப LCM வந்து இந்த இடத்துல அந்த the product of number divided by the HCF of the number. இப்போ 96 into 404 divided by HCF of 96 and 404. So HCF என்ன 4. So 96 into 404. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 96 ஏதாவது இந்த 4 வந்து அடிக்கிறப்போ 101. So 101 into 96, 9696. So இந்த மாதிரி வந்து எப்படி இந்த 96 வந்து 2 power 5 3 அப்புறம் அதே மாதிரி 404 வந்து 2 square into 11 இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சோ அதாவது 96 ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்.
இப்போ அதை வந்து 2 ஆல் டிவைட் பண்றப்போ நமக்கு 48 கிடைக்குது. அது திரும்ப 2 ஆல் டிவைட் பண்றப்போ 24 கிடைக்குது. திரும்ப 2 ஆல் டிவைட் பண்றப்போ 12 கிடைக்குது. திரும்ப 2 ஆல் டிவைட் பண்றப்போ 6 கிடைக்குது. இப்போ வந்து 6 திரும்ப 2 ஆல் டிவைட் பண்றப்போ 3 கிடைக்குது. ஸோ திரும்ப நம்ம 3 ஆல் டிவைட் பண்றோம். இப்போ நமக்கு வந்து 1 கிடைச்சிச்சு. ஸோ 1 வரைக்கும் வந்துருச்சு. 1 வந்து பிரைம் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அதனால நம்ம 1 வந்து சொல்ல முடியாது. இப்போ பார்த்தோம்னா 2 2 2 2 2. ஸோ 5 டைம்ஸ் வந்து 2 வந்திருக்கு, 1 டைம் 3 வந்திருக்கு. ஸோ இதான் இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ். அது 404க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கலாம். ஸோ 202. இப்போ அடுத்து 2 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா 101 வருது. ஸோ 101ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளால வந்து வேற எந்த நம்பராலையும் பிரைம் நம்பருக்கு இருக்கிறது ரெண்டு ஃபேக்டர். ஒன்று அது அதே நம்பர், அதே பிரைம் நம்பர், இல்லைனா 1. இப்போ நம்ம வந்து 1 எடுத்தோம்னா திரும்ப 101 வரும், திரும்ப 1 எடுத்தோம்னா திரும்ப 101 வரும். ஸோ இது வந்து ரிப்பீட்டிங்காக போயிட்டே இருக்குங்கிறதுனால 101 நம்ம எடுத்துட்டோம். ஸோ நமக்கு 1ங்கிறது ஃபைனலாக வந்துடுச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்க்குறப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 101. Example 4. Find the HCF and LCM of 6, 72 and 120 using the prime factorization method. So 6, 72, 120 இந்த மூணு நம்பரோட HCF ஐயும் LCM ஐயும் கண்டுபிடிக்க சொல்றாங்க prime factorization methodல. So இப்போ நம்ம எடுத்தோம்னா 6 வந்து 2 into 3 ன்னு எழுதலாம். அதே வந்து 72 2 cube into 3 square எழுதலாம். 120 2 cube into 3 into 5 எழுதலாம். Here 2, 1 and 3, 1 are the smallest power of the common factors 2 and 3. So இப்போ பார்க்கறப்போ நமக்கு எது இல்ல காமனா இருக்கு? So 2 எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி 3யும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்குது. ஆனா 5 இல்ல. So நம்ம 5 எடுக்க முடியாது. இப்போ 2ல வந்து எது வந்து நமக்கு வந்து HCF first எடுக்கணும்னா 2ல எது வந்து சின்னதா இருக்கு? ஸோ 2ல எது சின்னதாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2 கியூப் இருக்குது, இந்த இடத்துல 2 கியூப் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுக்க முடியாது, நம்ம 2 எடுக்கிறோம். அதே மாதிரி 3ல வந்து இந்த இடத்துல 3 ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல வெறும் 3 இருக்குது. ஸோ இருக்கல லீஸ்ட் நம்பருங்கிறது 3 பவர் 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட HCF பார்க்குறப்போ 2 into 3 6. அதுவே LCM வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா 2 வந்து காமனா இருக்கு எல்லாத்துலயும். ஆனா இதுல 2லயே ஹையஸ்ட் பவர் 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3 நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த இடத்துல 3ல பார்க்குறப்போ 3ல வந்து இருக்கல ஹையஸ்ட் பவர்னு பார்க்குறப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். அடுத்து நம்ம வந்து 5 வந்து இருக்குது. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுடலாம். ஸோ 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 360 வருது. ஸோ இப்போ நம்ம வந்து prime factorization மெத்தட்ல HCF and LCM of 6, 72 and 120 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். Remark, notice 6 into 72 into 120 is not equal to HCF of 6 into 72 into 120 into LCM of 6 into 6, 72, 120. ஸோ அதாவது நம்ம சாதாரணமா வந்து 2 into 2 இருந்தா அதாவது the A into B is equal to LCM of A into B and HCF of A and B ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம். ஆனா இந்த இடத்துல 3 நம்பர் இருக்கிறப்போ நம்மளால வந்து 3 நம்பருக்கு அந்த மாதிரி போட முடியாது. ஸோ இந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் வந்து இந்த 3 நம்பரோட LCM மல்டிப்ளை பண்றப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். So the product of 3 numbers is not equal to the product of their HCF and LCM. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த இந்த சாப்டரோட லாஸ்ட்ல வரும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.